நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் காரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அம்பை அருகே இடைக்கால் விலக்கு என்கிற பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள சென்ற பொழுது காரை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணன் விவரிக்க கேட்போம். தற்பொழுது நிலவும் சூழல் என்ன கண்ணன், விவரிங்க. வணக்கம். அதாவது நெல்லை பாராளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரான நயினார் நாகேந்திரன் இன்று காலை ஆலாங்குளம், கடையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். மேலும் அவர் இன்று காலை இடையால் பகுதியில் பிரச்சாரம் முடித்துவிட்டு இடையால் பகுதி வழியாக ஆலங்குளம் நோக்கி தனது பிரச்சார வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது இடையால் விலக்கு பகுதியில் சோதனையில் இருந்த தேர்தல் பறக்கும் படை அதிகாரி முத்துக்குமார் தலைமையிலான குழுவினர் அந்த வேட்பாளர் வந்த வாகனம், பிரச்சார வாகனம் மற்றும் கட்சி தொண்டர்களின் வாகனத்தை மறித்து திடீரென சோதனை செய்தனர். இதனால் அந்த ஏற்கனவே இப்போது கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் சோதனை நடைபெற்று 4 கோடி பணம் சிக்கிய நிலையில் அவருடைய வாகனத்தை சோதனை செய்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த பிரச்சாரத்தின் போது ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் உடன் இருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த திடீர் சோதனையால் அம்பை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.